சார் பெட்ரோல் லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்துக்குது பாருங்க. போன ஷாப் வீடியோ போட்ட வீடியோ பார்த்தினாக்கா 24 வண்டி குத்தம் பாருங்க. ஒரே ஒரு வாரத்தில் 24 வண்டி குத்தம் பாருங்க. வேறு யாரும் கொடுக்க முடியாது. கம்மியாக நிறைய வண்டி எடுத்து போயிட்டாங்க. நிறைய சோல்டு வீடியோ தான் போட முடிஞ்சாங்க. வண்டி வந்த வண்டி போட முடியல. திரும்பி போட்டுக்கிறேன் பாருங்க. அடுத்த சரவண அட்டகாசம் போட பாருங்க. நச்சுன்னு தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக பாருங்க. முதல் ஆஃபரை அதிரடி ஆஃபரை விலை கம்மியாக 5 பேர் இல்லை 10 பேர் இல்லை 12 பேர் போகிற வண்டியை விலை கம்மியாக தர போகிற ஸ்கார்பியோ 2003 2006 ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. 2029 பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு 4 டயர் நச்சுன்னு இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2.4 கிடையாது 2.10 கிடையாது 2 ரூபாய் கிடையாது. நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினா எவ்வளோக்கு 2,25,000 நான் தரேங்க. 2 ரூபாய் நான் தரேங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2 ரூபாய் தரேங்க. நல்ல வண்டியாக தரமான வண்டி தயவுசெய்து குறைச்சிடாதீங்க. 2 ரூபாய் இந்த வண்டி யாரும் தரமாட்டாங்க. அருமையான வண்டி. உள்ள சீட் கவர் இன்ட்ரெலாம் காட்டுற பாரு. இன்ஜின்லாம் டாப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஆர்டி இன்ஜின் கிடையாது. சாதா ப்ளஸ் இன்ஜின் சென்சார் டைப் இல்லாத வண்டி. நல்லா இருக்கும் வண்டி விட்டுறாதீங்க. இந்த வண்டி பற்றி சொல்லிட்டுனா முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்த வண்டி பற்றி சொல்லிட்டுனா நம்ம வெளியேருந்து உள்ளே எடுத்து இப்படி நிற்க வைக்கிற வண்டியை நம்ம தலைவர் 2 பேர் இருக்கிறாங்க வாட்ச்மேனுங்க. ரொம்ப தங்கமானவங்க. என்ன பண்ணுறது எல்லாம் டவுனுக்கு இதாக சொல்லிட்டு கல் எடுத்து வை முன்ன வைப்பானாக்கா பின்னால் வைன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஏமால் தான் தப்பு போலுது. நோ கல் எப்படின்னு வச்சா கல் பின்னால் வைக்க சொன்னாக்கா பின்னால் தான் எடுத்து வச்சார். இந்த கல் எடுத்து இந்த கல்லுன்னு வச்சிங்களா இது கல் டவுனில் இருக்குதுன்னா இங்கே தானே வைக்கிறோம். இங்கே வைக்கிறாரு. நான் பண்ணுறது பாரு. வாங்க எங்கே வச்ச பின்னாலா ரெஸ்டாரு இவர் நம்ம அடுத்த தலைவர். இவர் வீரப்புலி சிங்கப்புலி. இவர் எப்படி தொடைகிறார் பாரு. வீந்து தொடைகிறாரு. யாருன்னா தொச்சனா ஒரு 200-300 கொடுங்க. மூஞ்சி கொஞ்சம் காட்டாங்க. சிரி நல்லா சிரி பாருங்கள். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாவங்க என்ன பண்ணுறதுங்க வயசானதுங்க பெத்த தாய் தப்ப பிள்ளைங்களாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு வந்து வேலை செய்யுது. இப்போ இந்த வயசில் பாருங்கள் பாராட்டோன்னு வச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க. யாருக்கும் பாரமாக இல்லாமல் கஷ்டப்பட்டு சம்பாதிங்க. மாதம் சம்பளத்துக்கு வேலை செய்ய பாருங்கள். இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது தெரியுங்களா. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பாங்க. எவ்வளோ கடிக்காமல் எரிக்க முடியாமல் வளர்த்துருப்பாங்க. நீ பாருங்கள் வயசானவங்க 3 பேர் வந்து வேலை செய்ய. அதேமாதிரி பாருங்கள் நான் நிச்சயமாக சொல்கிற மாதிரி கிட்ட வந்து வேலை செய்ய நான் கூலிக்காரன் என்றைக்குமே நான் நினச்சதே கிடையாது. நினைக்கவும் மாட்டேன். எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் அண்ணன் எங்கள் தம்பிங்க எங்கள் அப்பா மாதிரி நினைக்கிறேங்க. இனிமேல் தான் வாழ்க்கை வாழணும். சந்தோஷமாக இருந்து பண்ணுங்கள். ஏதோ அவங்க பாருங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாப்பா நான் சாப்பாடு வாங்கி தரேன் இதுன்னு சொன்னது விட நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறான் பார். அதான் பெரிய விஷயங்க. நல்லா இருப்போம் நல்லது நினைப்போம். என்ன ஒன்றா பாருங்கள் இந்த வயசில் போயிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. வண்டி ஓட்ட முடியாது. ஒரு கூலி வேலை செய்ய முடியாது. எந்த பண்ண முடியாது. என்ன பண்ணுறது அவனுக்கு தெரிஞ்ச வேலை இது வேறு ஏதோ ஒரு வேலை பால் செஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் கூப்பிட்டு சும்மா இருக்குது நான் ஒரு சம்பளம் மாரி கூட்டினான்னு சொல்லி செய்கிறாங்க. கொடுக்கலாம் தப்பு கிடையாதுங்க. நல்லா இருப்பேங்க நல்லது நினைப்பேங்க. இப்போது சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் என்றைக்கு ஒரு பெத்த தாய் தப்புன நடுத்தரில் நறுக்குது நிற்கிறான் நிச்சயமாக கூட உருப்பிடவே முடியாதுங்க. பெத்த பிள்ளைங்களை சொல்கிறேன் இப்போ கூட சொல்கிறேன் எப்போ சொல்ல பாருங்கள். பெத்த பிள்ளைங்களை ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்கள். பெற்றவங்களை வந்து நல்ல மாரி வச்சுங்க நல்லாயிருக்கும். வண்டி அட்டகாசமாக வண்டி தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக தரம் பாருங்கள். அருமையான வண்டி ஆல்டோ பாருங்கள். 2007 மாடலு. ஃபஸ்ட்டு 1.25 சொன்னேன். 1,10,000 சொன்னேன். 1,05,000 சொன்னேன். 1 லட்ச ரூபாய்க்கு நான் தர்றேங்க. 1 லட்ச ரூபாய் தரேன். இந்த ஈகோ பாருங்கள் செம குவாலிட்டியாக தரமான வண்டி வெறித்தனமாக இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு 2 ஏர் பேக்கு செம டமால் அதில் இல்லை. அதில் சொல்ல வந்தால் இல்லை அதில். சார் எல்பிஜி கேஸ் சென்டாஸ் மோட்டர் வந்து நம்ம ஆர்னியில் வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு தங்கமான குணம் சார். அவர் உண்மையிலேயே அவர் தான் வண்டி அருமையாக இருக்கும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 2.25 ரூபா சொல்கிறாங்க. கெட்ட வாங்க 2 ஒச்செல்லாம் கெட்ட உட்கார வச்சு பேசி ஒச்சு கம்மி சார்ஜ் பண்ணி தரேன். அந்த வண்டி பாருங்கள் 2011 மாடலு 12 ரிஸ்ட்டு 12 பக்கா 12 சூப்பராக வண்டி. எல்பிஜி கேஸ் சென்டாஸ் பண்ணுறது எல்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கலந்துது. 2.25 கேட்டு 2 ரூபா கேட்குறாங்க. கெட்ட வாங்க 2 உள்ளே ஒச்சு வாங்கி தரேன். இந்த பல்ஸு பாருங்கள். இன்றைக்கி கஸ்டமருக்கே பல்ஸ் பார்த்தாச்சு. எப்படியா கஸ்டமருக்கு பல்ஸ் பார்த்தாச்சு.
ஃபஸ்ட்டு 2000 ரூபாய் சொன்னார், 2:35 வந்தார், 2.25 ரூபா வந்துக்கிறாரு. கிட்ட வாங்க, அதில் 5 ரூபா கம்மி பண்ணி 2.20 போட்டு தரேன். சூப்பரான வண்டி பாருங்கள். அடுத்து பாருங்கள் வேகனர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 ரூபா சொல்லியிருந்தேன், அப்புறம் 1.85 ஆக்கினேன், 1.80 ஆக்கினேன், 1,65,000 ஆகினேன். இந்த அதிரடி ஆஃபரில் 1,45,000 நான் தரேங்க சார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விலை கம்மி அதிரடி ஆஃபர் தர போகிறேன். இது தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,45,000க்கு எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு தரப்பாரு. இந்த மாதம் 7ஆம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதுக்குள்ளே கட்ட அதிரடி ஆஃபரில் தரப்போகிறேன், விட்டுறாதீங்க. அதேமாதிரி விநாயகர் வந்து கூப்பிட்றாரு, கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்க, வந்து உடனே ஆஃபரில் தரேன். அடுத்து பாருங்கள் 2011 26 பேப்பர் கரண்ட்டு இண்டிகோ பாருங்கள். நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு, விலை கம்மியாக 1,45,000. கிட்ட வாங்க, பணத்தை கல்லில் காட்டுங்க, வாங்கி தரேன். அடுத்து பாருங்கள் இண்டிகோ பாருங்கள். இண்டிகா TN25 நம்பரு 2012-13 கஸ்டமர் சொன்ன ரேட்டு எவ்வளோ தெரியுமா சொன்னது? ஏசிலாம் பக்கம் வரைக்குங்க வெறும் 86,000 தான் ஓடிக்குது. செமையான வண்டி. 1.25 லட்சம் சொன்னாங்க. இதை குறைக்க போட்டு பார்த்தா அசந்து போயிடுங்க. 1.25 இல்லை, 1,10,000 கிடையாது, 1,05,000 கிடையாது, ₹1 கிடையாது, 95 கூட கிடையாது, ₹90 கிடையாது, 85 தரேங்க. டீசல் 85 வண்டி யாரை தர சொல்லு? நான் தரேன் சார். யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வங்களுக்கோசம், என் அன்பு தெய்வங்களுக்கோசம் சார். அடுத்து பாருங்கள் 2007-8 2 ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் வந்து 1,40,000 கேட்குறாங்க. 29 பேப்பர் கரண்ட்டு. கிட்ட வாங்க, ஒரு 1.40 1.35 தரலாம். ஏன்னா ரொம்ப கொச்சிடாதீங்க, நல்ல வண்டி. 29 பேப்பர் கரண்ட்டு சார். அட்டகாசமாக ரிட்ஸு சார். 20 வரும் சார் மைலேஜ். டீசல் வண்டி 20 வரும் மைலேஜ். சரியான வண்டி. தனியாக வீடியோவும் போடுறேன் பாருங்கள். நான் வீடியோ பார்த்து சாப்பிட்டு தசை எடுத்து போய்ட்டு வண்டி அவ்வளோ அருமையாக ஏசி சஸ்பென்ஸ் வேலை. 20 வரும் மைலேஜ். 10-11 2 ஓனர். இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா ₹2,000 2.25 விற்றுங்கிறாங்க. நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹2,000 கிடையாது, 2.25 கிடையாது, 2.10 கிடையாது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக 2,05,000 சொல்கிறேன். 2 ஓட்டிக்கிறேன் சார். டீசல். அடுத்து பாருங்கள் ஸ்கார்பியோ. செம்ம குவாலிட்டியாக தெளிவாக செம்ம குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள். 2008 மாடல் 2 ஓனர். இன்றைக்கி மார்க்கெட்டு 3.25 ரூபா 3,000 விற்றுங்கிறாங்க. ஏன் 3,000 ரூபா 3.25 ரூபா பணத்தை கொடுத்து வேஸ்ட் ஆக்குறீங்க? 3.25 இல்லை, ₹3 கிடையாது, 2.90 கிடையாது, 2,75,000 கிடையாது, 2.65 நான் தர்றேங்க. டீசல் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் உண்டோ சென்ட்லாக் எல்லாமே பாருங்க. VLX மணி நல்லா சார். அதே பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிஐடி கிடையாது, இமாக்கு இன்ஜின் சொல்லிட்டு சூப்பராகும். விட்றாதீங்க. 2,75,000 சொல்கிறேன். கெட்ட வாங்க பண்ண தனியா. அருமையான சாண்ட்ரோ பாருங்கள். 2010 மாடலு, அதாவது 7 வந்து 10 ரிஜிஸ்டர் இருக்கு. செம்மையாக இருக்க வண்டி. நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, பணத்தை கவுனில் காட்டுங்க. ₹1 கிடையாது, 1,10,000 நான் தர்றேங்க. பெட்ரோல் சூப்பராக விட்டுறேன் சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது என் அனுபவத்தில் சொல்கிறேன் பாருங்கள். கடனாக இருந்து வந்தால் நான் தான். ஆனால் கடனை தீர்த்துக்கணுன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி, யாராக கடனாளியாக இருந்தாலும் தயவுசெய்து கடன் கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க. கடன் கொடுத்து கடன் வாங்கிட்டீங்கனாக்கா அந்த கடன்காரனை ஃபோன் பண்ணனா ஃபோனு அட்டன் பண்ணி பேச கற்றுங்க. அதுலேயே வந்து கடன்காரனுக்கு ஐயோ நம்ம பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மன தைரியம் வந்துடும். ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் துட்டு வாங்கிக்கிங்களா, அதில் சில்லற கடை என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு 20,000 30,000 10,000 தயவுசெய்து கூப்பிட்டு வச்சு கொடுத்துருங்க. அந்த ப்ரெஷர் குறையும். கோடியாக லட்சம் வச்சு கடன்காரன் ஃபோன் பண்ண மாட்டான். அந்த 20,000 10,000 வச்சு அவன் தான் ஃபோன் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணுவான். அந்த கடனை முதல்ல கொடுக்கத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு கொடுத்துருங்க. யாரையும் ஏமாற்றாதீங்க. கடன் வாங்கியாச்சு, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை வாங்கிட்டோம், முடிஞ்ச வரைக்கும் கடனை கொடுத்துருங்க. நிம்மதியாக வாங்கலாம். நம்ம 2 பாயிண்ட்டை கடை பிடிச்சிங்க. கண்டிப்பாக ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேச கற்றுங்க. 2வது பார்த்தீங்கன்னா கடன்காரனுக்கு செல்ல கடனை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வாங்கினியா துட்டை வந்து வாங்கினா முதல்த்து கொடுத்துருங்க. அதாவது ஒன்று சொல்ல பாருங்கள், உன்னால் வண்டி வாங்கியிருப்பீங்க, கொடுக்கணும்னு எண்ணம் தான் வாங்கிப்பீங்க. அட்லீஸ்ட்டு வட்டி கட்ட முடியல கூட அசுராது கட்டி அந்த கடனை கொடுத்துருங்க. அடுத்த பார்த்து நிற்காதீங்க சார். என் அனுபவத்தை சொல்கிறேன். நான் 30-35 லட்சத்தில் கடனானேன். இன்றைக்கி எல்லாம் எங்கள் குடும்பங்கள்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து என்னை காப்பாற்றி விட்டோங்க. அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். தயவுசெய்து கடனை வாங்கினீங்க, வாங்கிட்டீங்க, இனிமேலும் வாங்காதீங்க.
அனுபவம் சொல்கிறேன். ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். யாருக்காக இருந்தாலும் அவங்க பாவத்தில் நிற்காதீங்க. அவங்க ஒரு பொண்டாட்டி பிள்ளை இருக்கும்போது நம்மளுக்கும் குடும்பம் இருக்குது. அந்த சாபத்தை நிற்காதீங்க. 20,000 கடன், 10,000 கடன், 10 ரூபா கடன், அந்த கடை சில்லற கடனை கொடுத்துட்டு நிம்மதியாக வாழ கற்றுங்க. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இண்டிகா பாருங்கள், செம்ம குவாலிட்டியாக இருக்குமா. 2012 மாடல் ஏசி பக்கா ஒர்க்கிங்கு, சரியான வண்டி. 2012 மாடல் 2 ஒன்றா தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 1,000 ரூபாய் கேட்குறாங்க. 1,000 ரூபாய் கிடையாது, 1,35 கிடையாது, 1,4 கிடையாது, 1,10,000 கிடையாது, 1,05,000 கிடையாது, 1 ரூபாயும் கிடையாது, 95 வண்டி தர்றேங்க சார். தரமான வண்டி, இண்டிகா டீசல் வண்டி, சரியான வண்டி. 20 வரும் மைலேஜ், ஏசி பக்கா ஒர்க்கிங் நல்லாயிருக்கும். வெறும் 90 ரூபா சொல்கிறேன். கெட்ட வாங்க முன்ன பண்ண பேசி தரேன். சூப்பராக வண்டி. இந்த டாடா சும்மா பேர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறீங்க. வந்துருக்குது டாடா சும்மா. 2007 8 ரிஸ்ட்டு 2029 பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட். நான் தரப்போ ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட்டு, விலை கம்மியாக. எவ்வளோக்கு? 1,65,000 கேட்குறாங்க. 1,55,000 சொல்லிக்கிறேன். கெட்ட வாங்க, பணத்தை கல்லு காட்டுங்க, தூத்துறேன். அடுத்து பாருங்கள், வேகனர் பாருங்கள், 2012 மாடலு, 2 ஓனர் இல்லை, ஒரே ஓனரு. நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,25,000 கேட்குறாங்க. 2,65,000 கெட்ட வாங்க படித்தரேன். அடுத்து பாருங்கள், அட்டகாசம் i20 டீசல் வண்டி. இன்றைக்கி பெட்ரோல் டீசல்லாம் பட்டால் மார்க்கெட்டிங்க 3,000 ரூபா 3,500 விற்றுங்கிறாங்க. 10 11 ரிஸ்ட்டு, பின்னால் ஸ்பாய்லர் மாடல், தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும் வண்டி. நான் வண்டி சஸ்பென்ஷன் 4 டயரு எல்லாமே இருக்கும். சின்ன சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்ச் அதை டச்சப் பண்ணி பண்ணிங்க. நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்றைக்கி 3,400 தான் கேட்டாங்க. 3,400 கிடையாது, 3 ரூபாயும் கிடையாது, 2,90,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, அந்த 2,90 உடச்சி வாங்கி தரேன். அட்டகாசமாக 2014 15 ரிஜிஸ்ட்ரு i10 செம்மையாக இருக்க பெட்ரோல் வண்டி, சரியான வண்டி. இன்றைக்கி மார்க்கெட்டு 3,000 ரூபா விற்றுருக்குது. கஸ்டமர் 3 ரூபா சொன்னாங்க, 3 ரூபா உடச்சி வாங்கி தரேன். 13 14 ரிஜிஸ்டில் 14 15 ரிஜிஸ்ட்டு 3 ரூபாய்க்குள்ளே வாங்கி தரேன் வாங்க. இந்த வண்டி பாருங்கள், கழுத்தை தேஞ்சு கட்டரமான கதையாக வெறும் 1 ரூபாய்க்கு நடி தராங்க. 29 பேப்பர் கரண்ட்டு, எஸ்டிமேட் டீசல் வண்டி, நல்லாயிருக்கும். இந்த வேகனர் பாருங்கள், 2012 மாடலு, 2 ஓனரு. ஃபஸ்ட்டு 3,400 சொன்னிருந்தேன், 3 ரூபா சொல்லியிருந்தேன். போன வீடியோ 2,90 சொல்லியிருந்தேன். இந்த முறை வந்து 2,75,000 சொல்கிறேன். கெட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க, முன்ன பண்ணி தர. பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும். இந்த வண்டி முடிஞ்சிச்சு சார், வெற்றிகரம் முடிஞ்சிச்சு. இந்த 2-3 வீடியோ பார்த்து முடிச்சிட்டேன் வண்டியை. அடுத்து பாருங்கள், 2007 மாடலு 8 ரிஸ்ட்டு பக்காவாக இருக்கும் வண்டி. எஃப்சின்ஸ் மட்டும்தான் இருக்கணும். 1,55,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க, முன்ன பண்ண பேசுகிறேன். அடுத்து பாருங்கள், செம்மையான ஸ்பார்க்கு, சரியான வண்டி. 2010 11 ரிஸ்ட்டு, ஒரே ஓனர் தான், 4 டயரு, சின்ன ஃபேமிலிக்கு. எப்படியா ஒரு ஹஸ்பண்டு, ஒரே ஒரு ஒய்ஃபு, ஒரு பசங்க, 4 பேர் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல 20 வரும் மைலேஜ். கஸ்டமர் 1,000 ரூபாய் கேட்டார் சார், அவ்வளோ போகாதுன்னு 1,5 வச்சு ஒரு 1,40 1,35 1,30 பண்ணி தரேன். தயவுசு குறைச்சிடாதீங்க. தெளிவான வண்டி, சிங்கிள் ஓனர், நல்லாயிருக்கும் வண்டி. இந்த வண்டி பாருங்கள், 1,10,000 தரலாங்க. 2011 மாடலு, 2 ஓனர், நல்லாயிருக்கும் வண்டி. கெட்ட வாங்க, பணத்தை கண்ணு காட்டுங்க. அட்டகாசமாக குவாலிட்டிஸ் பாருங்கள், செம்மையான வண்டி. 2007 மாடலு, சாரி 6 மாடலு, லாஸ்ட்டு டெட் அண்டு, அதாவது 4 6 ரிஜிஸ்டர் இருக்கு. 29 பேப்பர் கரண்ட், இன்சூரன்ஸ் எல்லாம் கரலுது. செம்மையான வண்டி சார், சரியான வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில். கஸ்டமர் 2,000 ரூபாய் கேட்டு 2,400 கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரெடி பண்ணிடுறாங்க வண்டியை. உள்ள குஷ்பேக் சீட்டு, தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள், தரேன். இந்த வண்டி பாருங்கள், 90 ரூபாய்க்கு ஆகும். 2011 12 ரிஸ்ட்டு, கிட்ட வாங்க தரேன். இந்த விண்டோ வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க, வரவே இல்லை. வேணும்னு வாங்க, 3,300 சொல்கிறாங்க. அந்த 3,300 உடச்சி வாங்கி தரேன். நல்லா ஒன்று புரிஞ்சுது சார். லாங்லேருந்து வரவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பஸ்ஸில் வரவங்க, ட்ரெயினில் வரவங்க உஷாராக வாங்க. பணத்தை அது ஏன் சொல்லலாம், ஒருத்தர் நம்ம தெரிஞ்ச நண்பர், அவர் வேலைன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிருக்காரு. நம்ம அரக்கோணத்துலேருந்து இதுக்கு பெங்களூர் ஒரு வேலைக்கு போயிருக்காரு. போக சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் உட்காரிக்கும் போது ட்ரெயினில் வந்து எதிர்க்கு வந்து படிக்கட்டில் உட்காந்துக்கிறாரு. எதிர்க்கு ட்ரெயின் போக சொல்லி எதிர்க்கு கம்பங்களாம் இருக்கும், அதில் காலில் மாட்டி நகமே கட்டாகி 2 விரலே போயிடுச்சு பாருங்கள். உஷாராக உட்காருங்க, படிக்கட்டில் உட்காருங்க. தயவுசெய்து படிக்கட்டில் உள்ளே போய் உட்காந்துருங்க. இன்றைக்கி நடந்த சம்பவம் அது. அதனால் உஷாராக பார்த்து வாங்க. பஸ்ஸில் யாரும் உஷாராக வாங்க, ட்ரெயினில் போக உஷாராக வாங்க. பத்திரமா பிடிச்சிட்டு உள்ளே போய் உட்காந்துருங்க, நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்கள். இந்த லாங்லேருந்து வரும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஒரு 2.5-3 லட்ச ரூபாய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் கேஷோடு வந்துடும் சார். ஜிபேயில் அனுப்பல பாருங்கள். நேற்று வந்து எல்லா வண்டி வியாபாரம் ஆச்சு. வியாபாரம் ஆன பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்ச ரூபா தான் ஜிபேயில் போகுது. மிச்சம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரூம் போட்டு தங்கி மறுநாள் 2 நாள் கழிச்சு எடுத்து போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும்
கேஷோடு வாங்க, ஜிபே அனுப்பாதீங்க. அந்த கஸ்டமரும் என்ன பண்ணாங்க, ஜிபேயில் வாங்கவே மாட்டுறாங்க. நான் எங்கே போகிறது? எல்லா அக்கௌண்ட்டுக்கு என்ன தள்ளி கட்சியில் என்ன பேங்க்கில் என்ன தள்ள போகிறாங்க. லாஸ்ட்டாக என்னை தள்ளி ஓரமணிக்கு வைக்க போகிறாங்க. அதை நடக்குது பாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேஷோடு வாங்க. கேஷோடு யார் வரீங்களோ, பணத்தோடு யார் வரீங்களோ அவங்களுக்கு இன்னும் ஒரு 1000 ஐநூறுவா கம்மியாக தருவேன். பணத்தை மட்டும் கல்லில் காட்டுங்க. அந்த ஜிபே காட்டுங்க, 1000 ரூபாய் ஏற்றிடுவேன் வேலையை. அதனால் ஜிஎஸ்டி நீ தான் கட்டணும், சரவணன் கட்ட முடியாது, நீ தான் கட்டணும். பணத்தை நல்லா சொல்லி பாரு. பணத்தோடு வரவங்களுக்கு 1000 ரூபா கம்மியாக தருவேன். ஃபோனில் கிடத்துனாக்கா ஜிஎஸ்டி நீ தான் கட்டணும். ஜிஎஸ்டி கட்டணும், சரவணன் கட்டணும், என்ன கட்டணும், இந்த இடத்த கட்டணும், வாடகை கட்டணும், எங்கள் ஆளு கூலி எல்லாத்தையும் நீ தான் கட்டணும். எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டேன். பணத்தோடு வாங்கினேண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருந்தேண்ணா, என்னால் முடியலனால. அந்த வாங்குற விற்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பணம் கொடுத்தா கூட நான் வண்டி எடுத்து கொடுத்தலாம், நான் பணத்தோடு கொடுன்றாங்க, வாங்கவே மாட்டேறாங்கண்ணா. பணத்தோடு வாங்கினேண்ணா. உள்ள இன்ட்லாம் காட்டுற மாதிரி அருமையாக இருக்கும். சூப்பராக சொல்லி குவாலிட்டி நல்லாயிருக்கும். வந்து மொத்தம் ஏசி, பவர் ஸ்டேரிங், ஃபீலிங் ஃபேன் சார், மொத்தம் சீலிங் ஃபேன் எல்லாமே. ஒன்று வந்து உஷா ஃபேனு, இன்னொரு ஃபேனு பார்த்தினாக்கா கிராம்ப்டன் ஃபேனு, எல்லாம் 3 ஃபேனுக்கு பாருங்கள். விட்றாதீங்க, நல்லாயிருக்கும் வண்டி. விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருகன் காசு. புதுசாக வீடியோ பார்க்குறோம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வீடியோ லைவாக வரும். 2 நாள் வீடியோ போடல, நிறைய வண்டிகள்லாம் சோல்டு வீடியோ போட்டேன். நல்லா தொடர்ந்து அடிப்பேன் வீடியோ. அதுன்னு பாருங்கள், கூடி சீத்தில் உங்கள் ஆசீர்வாதத்தோட, உங்கள் பேர் அன்போட, நீங்கள் நினச்ச மாரி ஒரு இடம் ஒன்று அமைஞ்சிக்குது. இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வேண்டுங்க, அப்படியே நல்லா சேர்ந்து வேண்டுங்க. இடம் ஒன்று கிடச்சிச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவேன். என் ஆசை, ஒரே ஆசை சார். ஆனால் ஆஃபீஸ் ரூம் நல்லா கட்டி பெருசாக அந்த காருங்களை அழகாக நிற்க வச்சு, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் ஒன்று கட்டி, அது கட்டில், பெட்டு, பீரோ எல்லாம் போட்டு அதில் 10 தூங்கி வந்து ஜம்முன்னு போனோம் சார். எங்கள் ஆசை தான். பாத்ரூம் வசதியோடு சார், கவலைப்படாதீங்க. அக்காங்க, அண்ணனுங்க எல்லாம் வாங்க. அந்த ரூமில் கட்டி எல்லோரும் உட்கார வச்சு நல்லா தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு, என்கிட்ட கார் வாங்கலோட பற்றி கவலை இல்லை, என் ரூமில் பார்த்துட்டு போங்க. இந்த திருச்செந்தூர், சேலம், ஈரோடு, ராமேஸ்வரம் வரவங்களாம் வந்து அந்த காலடி பட்டாவே போதும். உண்மையாக சொல்கிறேன்னா, என் கார் வாங்கல போகிறேன்னா அந்த காலடி வந்து என் இடத்த வந்து படிச்சுனா அது போதுண்ணா. எனக்கு அதே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். உண்மையாக சொல்கிறேன் பாருங்க, நல்ல ஆசீர்வாதம். அதனால் கூடிய சீக்கிரத்தில் விரைவில் வந்து திறக்கப்படும். முடிஞ்ச வரை கிட்டத்தட்ட 90% ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10% இருக்குது. இந்த மணி கூட அடிச்சிச்சு பாரு, மணி கூட அடிச்சிச்சு. இந்த ஃபோனுலேருந்து சேர்த்து சொல்லிட்டு சொன்னால், இது ஃபோன் என்ன போச்சு, தயவுசெய்து ஃபோன் பண்ண சொல்லு. பார்த்தினாக்கா இந்த வண்டி என்ன போடுறேன், அந்த வண்டிக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். சும்மா வந்து இந்த வண்டிக்கு இது அந்த வண்டிக்கெலாம் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்கண்ணா. ஏன் சொல்லலாம், ஒரு அண்ணனுக்கு வீடியோ போட்டால் ஃபோன் பண்ணார், 800 இருக்குதான்னு கேட்டார். இருக்குது வாண்ணா. அந்த வண்டி இல்லை, இருந்தாலும் இருக்குது வான்னு சொன்னேன். எதனாத்துக்குலாம் பார்த்தா 50 ரூபா வண்டியை அதுக்கு லோன் ஒன்று கேட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? 50,000 வண்டி 50,000 லோன் கேட்குறாரு. நான் எங்கே லோன் தான் நான் போன போலுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வண்டி கேட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லாத வண்டி தயவுசெய்து கேட்காதீங்க. நிறையா ஃபோன் என்ன பண்ணுறது, இதனால் நல்லவங்க ஃபோன்லாம் எடுக்க முடியல சார். இதான் சார் உண்மை, இதுதான் உண்மை. அதாவது நிறைய நல்லவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க, வழி கேட்டு வரவங்களாம் ஃபோன் எடுக்க முடியல. தேவைப்படுறவங்க மட்டும் ஃபோன் பண்ணு சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன வண்டி தேவைப்பட்டாக்கா வாட்ஸ்அப் அதேமாரி எந்தெந்த வண்டி என்ன ஓன்னு சொன்னேன் எனக்கு. அதே பாருங்கள், வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தினாக்கா நிறைய வண்டி போடுங்க. எந்த வண்டி பிடிச்சதோ இந்த விஷயத்து இந்த ஃபோனில் வந்து ஹாயின்னு மட்டும் போடவே போடாதீங்க. நான் இந்த ஹாயின்னு சொல்கிறதா இல்லை இந்த ஹாயின்னு சொல்கிறதா தெரியல. அதுமாதிரி ஹாயெல்லாம் போடாதீங்க. எந்த வண்டி தேவைப்படும் அந்த வண்டி ஃபோட்டோ போடுங்க. அது டீட்டெயில் போட்டு விண்டோ ஒன்று கேளுங்க, சுமோன்னு கேளுங்க, அது ரிட்ஸு கேளுங்க, ஸ்கார்பியோ கேளுங்க. வாட்ஸ்அப் தெரியாது, அதனால் போடுங்க. நான் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் கஷ்டப்படாதீங்க, எனக்கு ஒரே ஆசை தாங்க, நல்லா இருக்கணும், எந்த கஷ்டம் இல்லாது. அதனால் தேசியம் தேவைப்பட்ட வண்டிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி கேளுங்க. எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, பாவம். ஏன்னா நிறைய பேர் லாங்கில் வந்து வழி தெரியாமல் நிற்கிறாங்க. அவங்களாம் ஃபோன் எடுக்க முடியல, நல்லவங்க ஃபோன்லாம் நான் எடுக்க முடியல. விட்றாதீங்க. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. டீசல், பெட்ரோல், ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. நன்றி, வணக்கம் சார்.